வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபார் த கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியோராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு வெனஸ்டேக்கான ஒரு கிளியர் அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் இப்போது தேர்ஸ்டே இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸை பார்த்துட்டு தென் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ இப்போ நிஃப்டி 50க்கு இப்போ இன்றைக்கி நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய தேர்ஸ்டே இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மார்க்கெட் மொமெண்டம் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட்டை நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 25533, 25597, 25656, 25755, 25881, 25960. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்போது நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய இப்போ தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இது தான். ஸோ டைம் இல்லை, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஃபாஸ்ட்டாக இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. மேக் பண்ணிவிட்டு ஃபார் த கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஷியோராக வந்துட்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும் வித் குட்டி குட்டி ஸ்டாப் லாஸோட. வாங்க இப்போ டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். 25432, 25389, 25332, 25253, 25134, தென் 25009. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ நீங்கள் நிஃப்டி 50க்கு இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இது தான். இந்த டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. மேக் பண்ணிவிட்டு உங்களோட கன்ஃபர்மேஷன் நமக்கு பிரேக் அவுட் ஆர் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்மளோட எவ்ரி டே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டி 50க்கான ஒரு குட்டி அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ எப்போவுமே என்ன பண்ண மாட்டோம், நம்மள ஃபஸ்ட் 10 மினிட்ஸை வந்துட்டு என்ட்ரியோட பெஸ்ட்டு டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது இல்லையா. ஸோ சேம் தான் இங்கேயும் நம்ம வந்துட்டு எந்த ட்ரேட்ஸும் நம்ம அட்டன் பண்ணல. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே மார்க்கெட் மூவ் வந்துட்டு அப் ட்ரெண்ட்ஸில் தான் இருந்தது. பட் நம்ம லைனில் அழகாக டச் ஆகிட்டு இங்கே ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிது. ஸோ இதை தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25574 நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே ஒரு எப்போவுமே எந்த ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஸ்டாப் லாஸ் தென் டார்கெட்டை வந்துட்டு டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் மார்க்கெட்டில் பெட்டர் மூவாக இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் இப்போ உங்கள் டார்கெட் வந்துட்டு நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. பட் இங்கே நமக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பாருங்கள் மொமெண்டம் கொடுக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ட்ரேட் என்னாச்சு, ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹீட்டோட தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகே, தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். அகைன் என்ன பண்ணுவோம், நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் அப் ட்ரெண்ட்ஸில் இங்கே நமக்கு ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ நம்ம கால் ப்ரைஸில் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ 25606 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு சூப்பரான மூவ் இருந்தது இல்லையா. ஸோ ஒரு மினிமம் டார்கெட் நீங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக இது வந்துட்டு இதோட ஹைக் வரைக்குமே நீங்கள் வந்துட்டு ஒரு 46 வரைக்கும், ஒரு 46 பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். இது நம்மளோட செகண்ட் ட்ரேட் 25652 வரைக்கும் இல்லையா. ஸோ இது நமக்கு ஒரு செகண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ அழகான ஒரு 46 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். தென் என்ன பண்ணுவோம், அகைன் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம லைனில் வந்துட்டு தென் மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட்ஸில் க்ரியேட் ஆகிட்டு நம்ம லைனில் அழகாக டச்சாக இங்கே ஒரு அகைன் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிது இல்லையா. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணியிருப்பீங்க. சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். 25619 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, பட் இங்கே நமக்கு கொஞ்சம் கூட மொமெண்டம் கொடுக்கல. சடனாகவே ரிவர்ஸ் ஆகிட்டு ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் தான் இங்கேயும் நமக்கு 25589 வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இங்கேயும் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் தான். ஸோ ஒரு 30 பாயிண்ட் வந்துட்டு இங்கே வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டுங்க ஆக்சுவலி. ஓகே, தென் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு தான் வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன் இருந்து நீங்கள் அதோட க்ளோசிங் வேல்யூ நம்ம கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு அதோட க்ளோசிங்கில் நீங்கள் பை பண்ணிங்கனாலே ஷூராக வந்துட்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நம்மளோட எவ்ரிடே மொமெண்டமும் போயிட்டுருக்கு.
ஸோ இப்போ இங்கே என்னாச்சு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேன்லாம் சூஸ் பண்ணி 25522 நீங்கள் வந்து பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து அழகாக இதோட லோ வரைக்குமே நீங்கள் வந்துட்டு 25428 வரைக்கும் ஒரு 94 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட 4th அண்ட் ஃபைனல் ட்ரேடு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி 50க்கான வெனஸ்டேக்கான ஒரு அனாலிசிஸ். ஆக்சுவலி ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 140 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. பட் நமக்கு வந்துட்டு 2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு இல்லையா, ஃபர்ஸ்ட் தென் தேர்ட் இல்லையா. ஸோ அங்கே ஒரு 50 நம்ம லாஸ் பண்ணதுனால ஒரு 90 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நீங்கள் நிஃப்டி 50க்கான வெனஸ்டே ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபார் த கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் உங்களோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷுவராக ஒரு சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்களோட எவ்ரிடே மொமெண்டமும் இருக்கும் வித் குட்டி குட்டி ஸ்டாப் லாஸோட. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கான வெனஸ்டே அனாலிசிஸும் பார்த்துடலாம். தென் இப்போ இன்னைக்கு Thursday ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸும் பார்த்துடலாம் வாங்க. ஸோ பேங்க் நிஃப்டிக்கான வெனஸ்டே அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சேம் தான் இல்லையா. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் வேணும். கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது இல்லையா. ஸோ இங்கே அழகாக நம்ம லைனில் டச் ஆகிட்டு இங்கே அழகாக நமக்கு ரிவர்சலில் ஒரு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது, டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணணும். ஸோ இதோட க்ளோசிங் வேல்யூவான 206 வந்துட்டு நீங்கள் வந்து பை பண்ணியிருப்பீங்க. பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நீட்டாக 61166 வரைக்கும் ஒரு 40 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்த்தோம் அப்படின்னா அகைன் வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு, அப் ட்ரெண்டில் மூவ் கிரியேட் ஆகிட்டு நம்ம லைனில் டச் ஆகி ரிவர்ஸ் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ ரிவர்ஸில் அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் தான் கிடச்சிது. ஸோ கன்ஃபர்மேஷன் இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேட்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நம்ம பை பண்ணோம் 61219 நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. பட் இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு நமக்கு கொஞ்சம் கூட மொமெண்டமே கொடுக்காம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மூவ் இல்லை, சடனாக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு அப் ட்ரெண்டில் மூவ் கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ செகண்ட் ட்ரேட் என்னாச்சு, நமக்கு ஒரு 56 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் தாங்க ஹிட். ஓகே, இது வந்து நமக்கு வந்து ஒரு 40 ஏர்ன் பண்ணோம். பட் இங்கே 56 நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். நெக்ஸ்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்ட் ட்ரேட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அகைன் நம்ம லைனில் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் கிரியேட் ஆனாலும் அகைன் என்னாச்சு, நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தான். நம்ம லைனில் அழகாக ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தான் கிடச்சிது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேட்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் உங்கள் பையிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு 61249 நீங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு உங்களுக்கு சூப்பரான டவுன் ட்ரெண்ட் மொமெண்டம் தான். இதோட லோ வரைக்குமே 6096 வரைக்குமே உங்களோட ப்ராஃபிட்டை வந்துட்டு நீங்கள் ஒரு 284 வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமமாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்க முடியும். இந்த தேர்ட் ட்ரேடில் மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு சிங்கிள் ட்ரேடில் நீங்கள் ஒரு 284 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட தேர்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். தென் வாங்க ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேடும் நம்ம பார்த்துடலாம். ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அகைன் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா. ஸோ இதுதான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில். இங்கேயே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 60938 நீங்கள் உங்களோட நெக்ஸ்ட் ட்ரேடையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதோட லோ வரைக்கும் ஓகே 60834 இங்கேயும் ஒரு 104 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேடையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதாங்க ஓவரால் பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் இதுதான். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 428 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங். பட் ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று நமக்கு ஹிட் ஆச்சு இல்லையா. இங்கே நம்ம செகண்ட் ட்ரேடில் ஒரு ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் பண்ணோம். ஸோ அப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 374 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் உங்களோட வெனஸ்டேக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி இங்கே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிட்டு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா நீங்கள் இதை வந்துட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனாலும் ஓகே, இல்லை நான் இங்கேயே என்னோட டார்கெட் செட் பண்ணேன், நீங்கள் நீட்டாக ஒரு மினிமமான டார்கெட் இங்கேயே நீங்கள் செட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இங்கே டார்கெட்னாலும் அச்சீவ்டு தான். இல்லை இன்னும் அதை மேக்ஸிமமாக ஒரே ட்ரேட்லேயே நீங்கள் மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போயிருந்தாலும் உங்கள் டார்கெட் அச்சீவ்டு தான். ஓகே, இதை வந்துட்டு நம்ம ஷார்ட் பண்ணிவிட்டு இங்கேயே நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேட் இங்கே ஒரு ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் இன்னொரு ட்ரேடை இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ப்ரீமியம் ரேட் பேசிஸில் தான் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டைம் டிலே ஆக நமக்கு வந்து ப்ரீமியம் வேல்யூ வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த ரீசனால் எவ்வளோ ஏர்லியராக உங்களோட டார்கெட் செட் பண்ணி அச்சீவ் பண்ணிட்டு எக்ஸிட் ஆக முடியுங்கிறது அந்தளவுக்கு நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங்கும் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ தட் இஸ் அ ஸ்மார்ட் மூவ். ஸோ இதாங்க பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ். ஸோ ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு 374 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமமாக ஏர்ன் பண்ணியிருக்கலாம். அங்கே ஒரு 90 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இல்லையா. ஸோ ஓவரால் ஒரு 464 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் வெனஸ்டேக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஷுவராக வந்துட்டு ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் வெனஸ்டே ஸ்டேட்டஸும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம Thursday இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ ஃபாஸ்ட்டாக இப்போ நான் கொடுத்த டார்கெட்டை ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஐ மீன்
நான் கொடுத்த இப்போ டார்கெட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. மேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கன்ஃபர்மேஷனுக்கு ப்ராப்பராக வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஷியூராக மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும் வித் குட்டி ஸ்டாப் லாஸோட. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேங்க் நிஃப்டிக்கு இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் 61167, 61388, 61531, 61708, 61881, 62024. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா. சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம பார்த்துடலாம். 60917, 60729, 60549, 60273, 60147, 60013. ஸோ இதாங்க இன்றைக்கி இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் தான். ஸோ இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ட்ரேடிங் மேலே ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபார் த கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் தென் டார்கெட் டிசைட் பண்ணியிருக்கணும். டிசைட் பண்ணிவிட்டு உங்கள் ட்ரேடிங்கை ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷியூராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபார் த பிகினர்ஸ் வந்துட்டு நிறைய டவுட்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இன்னும் நாங்கள் மோர் வீடியோஸ் ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸோ ஷியூராக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இன்னும் மோர் வீடியோஸ் நான் வந்துட்டு நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.